நான் கோபிநாத் வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். நியூவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வரக்கூடிய பைக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் டிஸ்க் பிரேக் தான் வருது. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் பிரேக் தான் நிறைய வண்டி யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு எம்சி கிட் மாற்றணுனாலோ, ஏதாவது ஒரு மாஸ்டர் வந்து மாற்றணுனாலோ, இல்லை கேலிபர் ஓரிங் கிட் க்ளீன் பண்ணி போனாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர் லாக் ஆகிடும். அந்த மாதிரி ஏர் லாக் எடுக்கிறது நம்ம வந்து நிறைய மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. சில நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், ஒரு சிரஞ்சு வச்சே வந்து நம்ம ஈஸியாக வந்து ஏர் லாக் எடுக்கலாம் சொல்லிட்டு போடணும். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டிஸ்க் பிரேக்கில் பக்கா வேலை செய்யுது. ஆனால் ஏபிஎஸ் பிரேக்கில் கொஞ்சம் எஃபிஷியன்சியாக இல்லை. அது மாதிரி நம்ம ஏபிஎஸ் பிரேக்கில் வந்து நம்ம யமகா வண்டிலாம் பார்த்தீங்கன்னா மாஸ் சிலிண்டர் மாற்றணும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த V4லாம் பார்த்தீங்கன்னா எம்சி கிட்டு மாற்றணும் போது அது ஏர்லாக் எடுக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அது மாதிரி வண்டிகளுக்கு நம்ம ஈஸியாக ஏபிஎஸ் வந்து ஏர்லாக் எடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான டூல் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அந்த டூல் வந்து ஆல்ரெடி கார்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பைக்கில் எப்படி யூஸ் பண்ண சொல்லி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரேக்கில் போகலாம். பார்த்தோம்னா இதுதான் வந்து நம்ம டிஸ்க் பிரேக் வேக்யூம் பம்ப்பு. இது உள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருப்பாங்க, எப்படி இது யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து ஒரு பம்பு கொடுத்துருப்பாங்க. அந்த பம்போடு ஜாயின் பண்ணுறதுக்கான ஓஸு, அடாப்டரு, இந்த டிஸ்க் பிரேக்கோட நிப்பில், ஒரு ரிசர்வ் டேங்க் ஒன்று டப்பா மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த பம்பு தான் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி உள்ளே வந்து வெளியே எடுக்கும். பிரேக் ஆயிலேருந்து அந்த ஏர் பபிள்ஸ் மொத்தம் வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு கேஜ் கொடுத்துருப்பாங்க. இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேங்க்கில் ஒரு ஓரிங் போட்டு இதை லாக் பண்ணிட்டு, இதில் வந்து 2 பம்புன்னு போட்டிருப்பாங்க. இதை வந்து பம்பு சைடு ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் ஓஸை கனெக்ட் பண்ணிட்டு இதை பம்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம். பம்பை கனெக்ட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து நமக்கு தேவையான அளவுக்கு இன்னொரு லென்த்து ஓஸ் எடுத்துக்கலாம். இதில் ஜாயின் பண்ணி நம்ம இந்த மாதிரி நிப்பிளில் இது மாதிரி ஒரு அடாப்டரை ஜாயின் பண்ணி, இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏர் ஸ்க்ரூ இருக்குல்ல, இந்த ஏர் ஸ்க்ரூவில் இதை லாக் பண்ணுறதுக்காக. அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி 3 கொடுத்துருப்பாங்க. நம்ம எந்த பெரிய சைஸ்னாலும் சின்ன சைஸ் வரைக்கும் 3 யூஸ் பண்ணிக்கலாம். எது செட் ஆகும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது பக்காவாக செட் ஆகும், நம்ம இது யூஸ் பண்ணிக்கிறோம். இதை வந்து நம்ம இந்த ஓஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை மூடி வச்சுருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிஎஸ் வண்டி தான், பல்சர் 150 ட்வின் டிஸ்க் BS6 மாடல் ஏபிஎஸ் வண்டி. இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேலிபரை ஃபுல்லாக கழட்டி அந்த ஓரிங் கிட்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். லிவர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக உள்ளே தான் போகும். இதில் வந்து இன்னும் பிரேக் ஆயில் இல்லை, சுத்தமாக எம்டியில் இருக்குது. லிவரும் ஃப்ரீயாக தான் உள்ளே போவோம், பிரேக் பிடிக்காது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு எப்படி இதில் ஏர் எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை போட்டுப்போம். கேலிபரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கேலிபரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், ஏர் ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிடுவோம். 10 ரிங்ஸ் எத்த. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரிங்ஸ் போட்டு இந்த ஏர் ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிக்கிறோம். லூஸ் பண்ணிட்டு ஸ்பேனர் போட்டு மீடியம் டைட் வச்சுக்கலாம். ஏன்னா ஸ்பேனர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ரிங்ஸ் போட்டால் இந்த கப்பு வந்து இடியும். அதனால் வந்து ஸ்பேனர் போட்டு தான் லூஸ் பண்ண முடியும். நம்ம கப்பை போட்டுக்கலாம். கப்பை போட்டு இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரேக் ஆயிலில் ஃபில் பண்ணணும். பிரேக் ஆயில் ஃபில் பண்ண மேலே டேங்க்கில் தேவையான அளவுக்கு பிரேக் ஆயிலில் ஃபில் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா லிவர் ஃப்ரீயாக உள்ளே தான் போவோம், ஆயில் இல்லை. பிரேக் ஆயிலில் ஃபில் பண்ணிட்டு ஆயில் மட்டும் நேராக பிடி ஆடாது. நம்ம ஸ்பேனர் போட்டு இதை டைட் பண்ணிக்குவோம். டைட் பண்ணிட்டு இந்த கேஜ் வந்து நல்லா பம்ப் பண்ணுவோம். பம்ப் பண்ணோன்னா அந்த ப்ரெஷர் வந்து மேலே ஏறும். ஒரு 20 பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் இதை ரிலீஸ் பண்ணுவோம். ஏர் ஸ்க்ரூவை லூஸ் பண்ணுறோம். லூஸ் பண்ணோன்னா அது ப்ரெஷர் வந்து உள்ளே இதில் இறங்கிட்டே இருக்கும். அங்கேருந்து ஏரை வந்து வெளில செக் பண்ணிகிட்டே இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயில் குறைஞ்சிட்டே இருக்கும். மேலே காட்டு, அது செக் பண்ண மேலே பிரேக் ஆயில் குறையும். அது குறையும் போது நம்ம ஃபில் பண்ணிட்டே இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏர் வரது நல்லா தெரியும். இந்த ஓஸில் பாருங்கள், ஏர் நல்லா வெளியே வரது தெரியும் நமக்கு. இது ஜீரோ ஆகும்போது என்ன பண்ணணும், மறுபடியும் லாக் பண்ணுறேங்க. ஸ்பேனர் போட்டு லாக் பண்ணிட்டு மறுபடியும் பம்ப் பண்ணணும். ஒரு 20 பாயிண்ட் வரைக்கும் பம்ப் பண்ணிட்டு ஸ்பேனரை லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணால் நமக்கு தெரியும், நல்லாவே தெரியும். பிரேக் ஆயில் வந்து உள்ளேருந்து பிரேக் ஆயில் ஏர் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வரும். அது
மேலேயும் நமக்கு வந்து பிரேக் ஆயில் குறைய ஆரம்பிச்சிடும். குறைய ஊற்றிட்டே இருக்கணும். ஃபுல்லாக பபுள்ஸ் எல்லாம் வருது பாருங்கள். ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பபுள்ஸ் எல்லாம் 0 ஆகிடும். பிரேக் ஆயிலும் மேலே ஃபுல்லாக கீழே வந்து ஸ்டோர் ஆகிட்டு பபுள்ஸே இல்லாமல் போய்டும். பார்த்தீங்கன்னா பபுள்ஸ் வரது நல்லா தெரியுது. இப்போ மறுபடியும் லாக் பண்ணிட்டு மறுபடியும் பம்ப் பண்ணணும். மறுபடியும் லூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயிலும் ஏரும் வெளில வந்துட்டே இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஏர் எவ்வளோ வருது பாருங்கள் உள்ளேருந்து. கிட்டத்தட்ட இப்போவே நமக்கு பார்த்தீங்கன்னா அது லோட் ஆகிட்டு இருக்கும். அது நம்ம ஒரு தடவை லாக் பண்ணிட்டு லிவர் ஒரு 2 தடவை பம்ப் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு லிவர் வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஏர் எடுத்து க்ளோஸ் பண்ணிப்போம். லிவர் நல்லாவே லோட் ஆகிடுச்சு. ஆயில் ஊற்றிட்டாரு. நமக்கு இப்போ நல்லாவே லோட் ஆகிடுச்சு. பக்காவாக நிற்கிது பாருங்கள். லிவர் உள்ள போல் ஏர் பபுள் சுத்தமாக வெளில வந்துச்சு எல்லாமே. ஓகே, பக்காவாக லோட் ஆகிடுச்சு. சிம்பிளாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏபிஎஸ் பிரேக்கில் கேலிபரை கழட்டி மாட்டி ஏர் எடுத்துட்டோம். இந்த பம்பை வச்சு வேக்யூம் பம்பை வச்சு ஈஸியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆயில் வேஸ்ட் ஆகாமல் எடுத்துருக்கோம். இவ்வளோ பிரேக் ஆயில் நம்ம வந்து மறுபடியும் ரீயூஸ் பண்ணலாம். இதை நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பிரேக் ஆயிலை. இதில் பிரேக் ஆயிலும் நம்ம ஈஸியாக மாற்றலாம். அது எப்படி மாற்ற சொல்லிட்டு பார்க்கலாம். இது நம்ம பிரேக் ஆயில் மாற்றணும்னு வச்சிங்களேன், அதே மாதிரி தான் நம்ம பின்னாடி டேங்கை கட்டிடுவோம். எப்படி இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பிரேக் ஆயில் ரொம்ப அழுக்காக டல்லாக இருக்குது. எப்படி அது பண்ணிக்கலாவா? இந்த பக்கமாக வந்துருக்கு. இந்த பக்கமாக வந்துரு. பிரேக் ஆயில் ஊற்ற ஈஸியாக இருக்கும். அப்போ தான் பாஸ் பண்ணேன். இப்போ நம்ம பிரேக் ஆயில் மாற்றுறதுல அதே செட்டப் தான், எதுவுமே பண்ண தேவையில்ல. இந்த பிரேக் ஆயிலோட பம்போட ஓஸ் என்ன பண்ணுறோம், அந்த ப்ளீடர் போல் இருக்குல்ல, அதில் வந்து போட்டு லூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக லூஸ் பண்ணிட்டு இதை உள்ளே சொருவிக்கிட்டு இதை பம்ப் பண்ணிகிட்டே இருந்தீங்க, பிரேக் ஆயில் ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறும். தெரிஞ்சுங்களா? அது மாட்டினா அழகாக மேலே வந்து டேங்கில் வந்து ஃபில்லப் ஆகிடும். நம்ம இதை லாக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கே மேலே வர இங்கே குறைஞ்சிட்டே இருக்கும். இந்த டேங்கில் வந்து ஆயில் குறைஞ்சிட்டே இருக்கும். இப்போ ஆயில் நம்ம ஊற்றிட்டே இருக்கணும். அதில் ஓகே, மேலே ஆயில் ஊற்றிட்டே இருக்கணும். ஏர் லாக் ஆகக்கூடாது. ஏர் லாக் ஆனால் எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊற்றிட்டே இருந்தீங்கன்னா நம்ம பம்ப் பண்ண அந்த பிரேக் ஆயில் ஃபுல்லாக வெளில வந்துடும். அழுக்கு ஆயில் எல்லாமே வெளில வந்துடும். டேங்கில் பார்த்தா கலர் தெரியும் உங்களுக்கு, பிளாக் கலரில் வந்து ஸ்டோர் ஆகுது பாருங்கள் எல்லாமே. இது வந்து பழைய பிரேக் ஆயில். நம்ம ஒரு தடவை பம்ப் பண்ணி விட்டால் போதும், வந்து 10 ப்ரெஷரில் இருக்குது, எல்லாமே வெளில வந்துடும். அந்த ஏபிஎஸ் மோட்டர் வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையும் இழுத்துட்டு வெளில வந்துடும். அது பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள் பிரேக் ஆயில். சப்போஸ் ஏதாவது ஏர் லாக் இருந்தால் கூட அது கிளியர் ஆகிடும், ஈஸியாக நம்ம கிளியர் ஆகிடும். நமக்கு கலர் மாறினதுக்கப்புறம், அதாவது பிளாக்காக இருக்கிற பிரேக் ஆயிலெலாம் போயிட்டு புது பிரேக் ஆயில் வரும்போது நம்ம லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டு நம்ம வந்து வேலையை முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக கலர் மாறிடுச்சு. பழைய பிரேக் ஆயிலெலாம் வெளில வந்துச்சு. இப்போ இதை லாக் பண்ணிக்கிறோம். லாக் பண்ணிட்டு புது பிரேக் ஆயில் ஊற்றிங்க.
கடலும் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கூட ஏர்லாக் ஆகிருக்காது, பக்காவாக நிற்கிது பாருங்கள். ஏர்லாக்கே ஆகாமல் ஈஸியாக நம்ம பிரேக்கரை வெளியே எடுத்துடலாம். நல்லா ஒரு 4 தடவை பம்ப் பண்ணிட்டு ஏர் எடுத்துப்போம். அவ்வளோதான். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கடல் நல்லா ஷார்ப்பாக இருக்குது. பழைய பிரேக் எல்லாம் எடுத்துட்டோம். பம்பையும் 0 பண்ணிக்கலாம். அந்த நாப அழுத்தி 0 பண்ணிட்டோம். இப்போ இதை பிடிங்க எடுத்துருவோம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அழகாக பிரேக் ஆயில் பழசு எல்லாம் வெளியே வந்துடுச்சு. சிம்பிளாக யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு டிஸ்க் பிரேக்கு வேக்யூம் பம்பை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டிருப்போம் வீடியோவில். இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் ஏபிஎஸ் மாடல் வண்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏர்லாக் ஆகாமல் நம்ம வந்து டிஸ்க் பிரேக் வந்து ரிப்பேர் பண்ண முடியும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி டூல்ஸ், ஸ்பெஷல் டூல்ஸ் தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வர வச்சு கொரியர் அனுப்ப முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.